எடப்பாடி பழனிசாமி வர 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கருணை அடிப்படையில ஒரு முறை கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு. அது எப்படி கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2026 பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு 2,87,82,114 ரேஷன் அட்டைகள் இருக்கு. ஒரு அட்டைக்கு 10,000 விகிதத்துல கால்குலேட் பண்ணா 22,782 கோடியே 11,40,000 ரூபாய் எக்ஸாக்டா செலவாகும். கிட்டத்தட்ட 22,000 கோடி ஆகும்னு வச்சுக்கலாம். இப்போ 2026 பட்ஜெட் படி தமிழ்நாட்டோட வருமானம் 3,44,575 கோடி, செலவு 4,67,264 கோடி. இதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நிதி பற்றாக்குறை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ரூபாய் எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்கன்னு பார்க்கும்போது பெருமளவு நலத்திட்டங்களுக்காக செலவாகுது. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா மூன்றே வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டோட வருமானத்தை சிறப்பா நிர்வாகம் செஞ்சு உயர்த்தணும். ஹிஸ்டரி படி எடப்பாடி சிஎம்ஆ இருந்தப்போ எந்த நலத்திட்டங்களும் புதுசா செயல்படுத்தல. ரெண்டாவதா, அதிக கடன் வாங்க வேண்டி இருக்கும். இதுவும் ஹிஸ்டரி படி தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் முறையா 30% தாண்டி கடன் வாங்கினது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலதான். மூன்றாவதா, ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கிற நலத்திட்டங்களை இந்த 10,000 கொடுக்கறதுக்காக நிறுத்தணும். ஹிஸ்டரி படி இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த லேப்டாப் வழங்கும் நலத்திட்டத்தையும் நிறுத்தினதே எடப்பாடி ஆட்சி காலத்துலதான். 2017ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களுக்கு இதுவரை இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை என்று கூறி முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நான்காவதா ஒரு வழி இருக்கலாம்னா அது தரேன்னு சொல்லிட்டு தராம போறது. இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா 2021 தேர்தல் வாக்குறுதியா பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குவோம்னு டிஎம்கே சொன்னாங்க. அதை தொடர்ந்து ஏடிஎம்கே நாங்க பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னாங்க. அது வெறும் தேர்தலுக்காக மட்டும் தான் சொல்லிருக்காங்கன்னு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. மாசம் பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக 1,500 ரூபாய் அறிவிச்சுதான் ஞாபகம். இதுபடி கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிய 5ஆவதா ஒரு வழியை சொல்றாரு. எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி அந்த 10,000 கொடுக்காமயே இருக்கலாம்.